வெல்கம் டு அக்ஷயம் சேனல். நம்ம அக்ஷய் சேனலில் பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி ஜாம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி ஜாம். சூப்பராக இருக்கும், நல்லா குழந்தைகள்லாம் பிடிக்கும். எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ப்ரெட்டு எல்லாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் செய்கிறது. 3 பொருள் தான். ஸ்ட்ராபெரியும் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறோம். இது 100 கிராம் சர்க்கரை இருக்கும். அது புளிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக போடணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம், இதே 1/4 மூடி போட்டால் போதும். இது பெரிய பழமாக இருக்கிறதுனால 1/4 மூடி போட்டால் போதும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வந்துடுவோம். பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடும். இது மாதிரி காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்துப்போம். சின்னதாக கட் பண்ணிப்போம். பொடியாக கட் பண்ணிட்டோம். இதை நைஸாக ஸ்லைஸ் அளவுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். ஒரு ஃபேன் வச்சுட்டோம். இல்லை இந்த பழங்கள்லாம் கொட்டிடுவோம். பொடியாக நறுக்கின பழங்கள்லாம் லைட்டாக கலந்து விடுவோம். அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா பார்க்கையே பிரைட்டாக இருக்குது. இது ஃப்ளேவரும் எசன்ஸும் கலக்கே தேவையில்லை, இயற்கையாகவே இருக்கும். சூப்பராக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா வெந்து வருது, நல்லா குழையணும். இதில் சர்க்கரை போட்டுருவோம். நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நல்லா 100 கிராம் 125 கிராம் மேலே போடலாம். ஒரு டப்பாவுக்கு, ஒரு பாக்ஸுக்கு. புளிப்பு இருக்கிறதுனால அதிலே போட்டுருவோம். நல்லா வேகட்டும். நல்லா வேகுது. 2 கல் உப்பு போட்டுருவோம். நல்லா சிம்மில் வச்சுருவோம். நிறைய நாங்கள் அடங்கட்டும். லைட்டாக இதுமாரி மசிச்சு விட்டுருவோம். சிம்மில் தான் இருக்குது. ஆல் வியூவர்ஸ்க்கும் தேங்க்ஸ்மா. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நேயருக்கு நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நல்லா பாவு முறிஞ்சு வராமல் பார்த்துக்கணும். இதில் லெமன் கொஞ்சோண்டு புழிஞ்சிடுவோம். அப்போ தான் பாவெல்லாம் நல்லா நிலகுனாப்பில் இருக்கும். ஒரு 1/4 மூடி போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சூப்பராக ரெடி ஆகுது. சூப்பரான ஸ்ட்ராபெரி ஜாம் தயாராகிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, ப்ரெட்டு, சாண்ட்விட்சு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அக்ஷயம் சேனல். ரசித்து ருசிப்போம்.